ஹாய், இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில சொப்பன சுந்தரி படத்தோட கதையை பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நகை கடை ஓனரு 2 பேரை உட்கார வச்சு சில விஷயங்களை பேசுறாரு. அச்சய திதி அன்னைக்கு ஏகப்பட்ட நகைகளை வித்திருக்காங்க. அப்படி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 பேருக்கு பரிசு கொடுக்கறதாகவும் முடிவு பண்ணிருக்காரு நம்ம நகை கடை ஓனர். அதே சமயம் அவங்களுக்கு பரிசு கொடுக்கும் போது அவங்களுக்கே இந்த விஷயம்லாம் தெரியாம ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ குலுக்கல்ல யாருக்கு என்ன பரிசு வீழ்ந்ததுன்னே தெரியாத அளவுக்கு இந்த பரிசை கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கொடுக்கும்போது அது ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி மக்கள் மத்தியில நம்மளோட கடை எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எடுக்க சொல்றாரு கடை ஓனர். இப்ப அதுக்கான வேலைகள் நடக்குது. நிறைய பேருக்கு பரிசுகளை கொடுக்குறாங்க. பைக்கு, குக்கரு அப்படின்னு ஒரு 5 பொருள்களை கொடுத்துட்டே வராங்க. அதுல கடைசியா ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்கு. அந்த பரிசோட அதிர்ஷ்டசாலி தான் நம்ம ஹீரோயின், பேரு அகல்யா. இப்ப பரிசு கொடுக்கறவர் அந்த டைரக்டர் போன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குங்கன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின், அகல்யாவோ இது மாதிரி தாங்க சொல்லுவீங்க, அப்புறம் வந்து நேர்ல வாங்குங்க, இவ்வளவு பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்க, எனக்கு இந்த பரிசு வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க மேடம், நீங்க உங்க அட்ரஸை மட்டும் கொடுங்க, நாங்க வீட்டுக்கே வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. அட்ரஸையும் சொல்றாங்க நம்ம அகல்யா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அம்மாவும் ஒட்டு கேட்டுறாங்க. வீடு இருக்கிற சூழ்நிலையில நீ லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு திரியிறியான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம அகல்யாவோ, லாட்டரி டிக்கெட்லாம் ஏதுமா நம்ம ஊர்ல, எனக்கு ஒரு பரிசு விந்திருக்கான், அவன் அந்த மூளை முக்குட்டுல தான் இருக்கிறான், அட்ரஸ் சொல்லியிருக்கான், வருவான் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப வெளியே ஒருத்தன் கத்துறான். என்னன்னு போய் பார்த்தா இவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காரு. இப்ப அந்த ஆளு விட்டு கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எப்ப பணத்தை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நம்ம பரிசு கொடுக்குறவங்களும் வந்து நிக்கிறானுங்க. இப்ப கடங்காரங்கிட்ட நம்ம அம்மாவோ, இருங்க, ஏதோ ஒரு இளிச்சவன் எனக்கு ஏதோ பரிசு கொடுக்கறதா சொல்லி போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான், அவன் கொடுக்குற ஏதோ குக்கரோ மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ ஒரு 4-5 தேரும் வித்தாக்கா அதை வாங்கி உங்க கடை 5,000 நான் அடைச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பரிசு கொடுக்குறவரு, இதுங்க என்னடா குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கடைக்கார போயிட்டா, அம்மாவை நீங்க இருப்பான்னு சொல்லி நம்ம பரிசு கொடுக்குற கேட்கும்போது, நீங்க இவ்வளவு நேரம் ஒரு இளிச்ச வாயினை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த இளிச்ச வாயினை நான் தாமான்னு சொல்லும் போது, இல்லப்பா தப்பா எடுத்துக்காதீங்க, கடைக்காரங்கிட்ட இப்படிலாம் பேசினாதான் அவன் இங்கிருந்து கிளம்புவான், அதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன பரிசு ஏதுன்னு விசாரிக்கும் போது பக்கத்துல ஒரு வயசானவர் படுத்திருக்காரு. இது நம்ம அம்மாவோட வீட்டுக்காரரு. குடிச்சு இப்ப ஏந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு. இவர் கையில ஒரு பிபி பொம்மை இருக்கு. அதை 2 வாட்டி அமுக்குனா ஆய் வருதுன்னு அர்த்தம், ஒரு வாட்டி அமுக்குனா உச்சா வருதுன்னு அர்த்தம். இப்ப 2 தடவை அமுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது. அம்மா தான் தூக்கிட்டு போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் இப்ப எல்லா விஷயத்தையும் கேட்கறாங்க. என்ன பரிசு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இது சர்ப்ரைஸ், வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா கிளம்பிட்டு வாங்க, நல்லா ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாங்க, இதெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பமே போகுது. நம்ம அம்மா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா, அவங்களால வாய் பேச முடியாது. இப்ப எல்லாரும் போறாங்க. அவங்க மூணு பேருக்கிட்டே நிறைய பேட்டிகள் எடுக்கிறாங்க. நீங்க நகையெல்லாம் எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கடையில தான் நாங்க பாரம்பரியமா நகையெல்லாம் எடுப்போம்னு சொல்லும்போது, அம்மாக்கு நீ எப்படி நகை வாங்கினு சொல்லும்போது கம்முனு இருமான்னு சொல்லிட்டு அந்த நகை கடையை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறாங்க. என்ன பரிசு விழுன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம அம்மாவோ, எனக்கு மிக்சி விழுன்னு நினைக்கிறேன், அடுத்தது அக்காக்காரியே எனக்கு குக்கர் விழும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 3 பேர்த்து கண்ணை கட்டிடுறாங்க. இப்ப பரிசு கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 3 பேர்த்து கண்ணையும் அவுத்து விட்டு பார்த்தா மிகப்பெரிய ஒரு காரு பரிசா விழுந்திருக்கு. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு சந்தோஷத்துல. இப்ப இந்த காரு பரிசா விழுந்துருச்சு. அந்த தெருவே குதூகலமா இருக்குது. நம்ம ஹீரோயின் குடும்பம் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றாங்க. அது எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற இந்த கிராம மக்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்களுக்கு காரு பரிசா விழுந்தது. அப்படியே இங்க ஒரு சாங்க முடிஞ்சு அடுத்து நம்ம ஹீரோயின் அக்கா தேன்மொழி கடைக்கு வந்திருக்காங்க பால் பாக்கெட் வாங்குறதுக்காக. கடைக்காரன ஏகப்பட்ட பேலன்ஸ் இருக்கு, இதான் கடைசி தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இப்ப நம்ம தேன்மொழி அக்காவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து. நம்ம தேன்மொழி அக்காவும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயம் அவருக்கும் நம்ம தேன்மொழி அக்காவை பிடிச்சிருக்கு. ஒருத்தர் லவ் பண்ற அளவுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சில வரதட்சணை விஷயம் எல்லாம் பேசிக்கலாம் சொல்லி நம்ம தேன்மொழி அம்மா கிட்ட பையனோட அம்மா பேசுறாங்க. நீங்க ஒன்னும் பெருசா செய்ய வேணாம், கல்யாண செலவெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம், ஆனா இப்போ ஒரு கார் இருக்கு பத்தியா, அது என் பையனுக்கு நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அம்மா முடியாதுன்னு போது நம்ம ஹீரோயின் அகல்யாவோ அம்மாவை தனியா கூப்பிட்டு, இதை பாருமா, அந்த காரு கடவுள் நமக்கு பரிசா கொடுத்தது அக்கா கல்யாணத்துக்காக இருக்கட்டும், அக்காவுக்கும் ரொம்ப வயசாகிட்டே போகுது, அதுவும் இல்லாம அவளால வாய் பேச முடியாது, ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கான், அவனையாவது கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், அந்த காரை கொடுத்துடலாமா, அக்காக்காக நான் எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காரையும் கொடுக்குறாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்லயே ஆமா கார் கொடுக்கறதா ஒத்துக்கிறாங்க. அதே சமயம் நம்ம தேன்மொழி, எனக்காக நீயா உன் காரை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், அது இல்லாம அவனை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அகல்யாவை சொல்லிடுறாங்க. இப்ப மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு அந்த காரையே எடுத்துக்கிட்டு போறாங்க. 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஒருத்தர் பேசிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வெளியே போனதெல்லாம் முடிஞ்சிச்சு. 2 பேரும் கார்ல வராங்க. பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆக போறவங்க வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம தேன்மொழியை பார்த்து, மாப்பிள்ளை உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. தெரியாதுங்கன்னு சொல்லும்போது, இது ரொம்ப ஈஸி தான், வா நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே சமயம் கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம பரிசு கொடுத்த டைரக்டருக்கு ஒரு போன் கால் வருது. போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. அங்க போய் பார்த்தா பரிசு கொடுத்த கார் இப்ப கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி உள்ள போய் விசாரிக்கும் போது நம்ம அகல்யா அமைதியா இருக்காங்க. பக்கத்துல இன்னொருத்தவன் ஃபர்ஸ்ட்
என்கிட்ட கேளுங்க, அவனோட அண்ணன் தான் நானு அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தர காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனியோட அண்ணனும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறோட தங்கச்சியை இவரை காதலிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அவ கர்ப்பமாயிட்டா. அதனால சீக்கிரமா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணினா. ஆனா இவங்களோட கூட பிறந்த 2 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காது இல்ல, அதனால இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவரை உசுப்பேத்தி விடுறாரு. இவரு காதலிச்ச பொண்ணோட அண்ணன் தான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், முதல்ல கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பையனோட அப்பா அம்மா வீட்டுல தங்கச்சிகளை யார்ட்டையும் சொல்லாமலே அவரு கல்யாணமும் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அம்மாவை என்னடா இது அவசரப்பட்டுட்டியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. தங்கச்சி எல்லாம் அண்ணனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம மாப்பிள்ளையோட மச்சான் பொண்டாட்டியோட அண்ணங்காரனும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆர்த்தி எடுத்துருவாமா, அதெல்லாம் நடந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம அகல்யாவோ அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க. இப்ப அண்ணனே ஆர்த்தி எடுத்து தான் தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அம்மா கூட பிறந்தவங்க யாரும் பேசுறது கிடையாது. நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணு ரூமுக்குள்ள ஒண்ணு மண்ணுமா இருக்கிறது சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. அதே சமயம் தங்கச்சிகளை முன்னாடியே அண்ணனை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால காதை பொத்திக்கிட்டு தூங்குற அளவுக்கு இவங்க உள்ள அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம அம்மாவும் போய் கேட்டுறாங்க. பதிலுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளோ, ஏன் உன் வீட்டுக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிறதால நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா, உன் வீட்டுக்காரன் கூட அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக ஏக்கமா இருக்குதான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா தப்பா பேசுறாங்க. இதனால நம்ம அம்மாவும் மருமகளை அடிச்சிடுறாங்க. இது நம்ம பையனை வந்து தட்டி கேட்கறான். நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி அடிச்சிட்டீங்க, இனிமே இருந்தா என் பொண்டாட்டியை நீங்க அடிச்சே கொண்டுடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் தனி கொடுத்துன போறேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அவன் வாங்கின எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு வீட்டை விட்டு. நம்ம அகல்யாவை ஒரு நகை கடையில வேலை பார்க்கறாரு. அந்த நகை கடையில நகை வாங்குறதுக்காக நம்ம அண்ணங்காரன் வந்திருக்கான். அங்கதான் குழுக்கள் பரிசுகளா ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு அகல்யா பேர்ல எழுதி இதுல இட்லி உண்டா ஏதாவது பரிசு விழும், நீயும் உங்க அம்மாவும் ரோட்டு கடையில ஏதாவது இட்லி கடை வச்சு பொழைச்சிக்குங்க சொல்லி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போறான் நம்ம அண்ணங்காரன். இப்பதான் இவங்களுக்கு பரிசுல கார் விருந்திருக்கு. அதையும் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம மருமகள்கிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மச்சான், அண்ணங்காரன், அண்ணி எல்லாமே இவங்க வீட்டுக்கு வந்து அந்த காரை திரும்ப என்கிட்ட கொடு, நான் குழுக்கல்ல எழுதி போட்டதால தான் உனக்கு அந்த காரு பரிசா கிடைச்சது, அது என்னோட காரு, என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அகல்யாவோ, ஆமா இவ்வளவு நாளா ஓட்டிக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம நினைச்சேன், அதான் வந்துட்டியே எடுத்துட்டு போயிடுவே நீ, அது என் பேர்ல விழுந்தது, எனக்கு விழுந்தது, அது என் காரு, நான் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அன்னிக்காரி கொஞ்சம் ஓவரா பேசுறான். அடுத்தவங்க சொத்துக்கு நீ எதுக்கு ஆசைப்படுற, என் புருஷன் வாங்கின நகை தானே, அதுல விழுந்த காரு தானே, அதனால எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மச்சாங்காரன் நம்ம அகல்யாவை அடிச்சிடறான். இதனால பெரிய சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டைலாம் நடக்குது. இப்போ கார் மேல ஒரு பெரிய கிரைண்டர் கல்லு போய் விழுது. அதனால கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு. இந்த பிரச்சனையா தான் இப்ப ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இருக்காங்க. சண்டை நடந்ததெல்லாம் தெரியும். இப்ப ஸ்டேஷன்லயே வந்தாச்சு. நகை கடை மேனேஜர்லாம் இங்க ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்ப அவங்கள்ட்ட விசாரணையும் பண்றாங்க. நகை யாரு வேணாலும் வாங்கியிருக்கலாம், ஆனா நகை சீட்டு குழுக்கல்ல யார் பேர் இருந்துக்கோ அவங்களுக்கு தான் அந்த காரு பரிசா கொடுக்க முடியும், அதுதான் எங்க ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் மேனேஜர் சொல்லிடுறாரு. இப்ப அந்த பேரு நம்ம அகல்யா பேர்ல தான் இருக்கிறதால போலீஸ்காரரு என்னப்பா கார் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அந்த பில்லு நான் வாங்கினது, நான் தான் நகையை வாங்கினேன், எனக்கு தான் அந்த காரு சொந்தம் அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பஞ்சாயத்துல அண்ணங்காரனா ஏதோ குக்கர் இட்லி குண்டா அப்படின்னா கூட விட்டுட்டு போயிடலாம், 10 லட்ச ரூபா காரை எப்படி சார் விட முடியும், ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி அண்ணங்கார பேசிட்டு இருக்கும்போது போலீஸ்காரர் சரி 10 லட்சம் சொல்ற, ஒண்ணு பண்ணு, நீ நகை வாங்கின அந்த பில்லை எடுத்துக்கிட்டு வா, காரு நீ வச்சுக்கோ, ஆனா இந்த புள்ள பேர்ல தான் நீ கூப்பன் எழுதி போட்டிருக்க, அதனால 10 லட்ச ரூபா காரு, அதுல 1 லட்ச ரூபா அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிவு பண்றாங்க. நம்ம போலீஸ்காரர் பொண்ணுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கறதே நம்ம அகல்யாவோட அழகை பார்த்து முன்னாலையும் பின்னாலையும் பார்த்து அவன் காம பார்வையில நம்ம அகல்யா சிக்கிறாங்க. சரின்னு நான் பில்லை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணங்காரன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் மச்சாங்காரன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லி நம்ம அண்ணங்காரன் சொல்லும் போதுதான் அந்த நகையை நான் எனக்கு வாங்கல, வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். பொதுவா இந்த மாதிரி நகையெல்லாம் வேற யாருக்காவது வாங்கி கொடுத்தா அதுல சவரனுக்கு ஒரு 100 ரூபாய் எனக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனும் அங்க கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு வாங்கினாதான் அந்த கமிஷனும் கிடைக்கும். அதனாலதான் அண்ணங்காரன் நம்ம தங்கச்சி பேர்ல எழுதி போட்டிருக்கான் 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு. இப்ப அந்த பில்லு இவர்கிட்ட இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா உள்ள நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி அண்ணங்காரர்கிட்ட சொல்றான். இப்ப அண்ணங்காரனும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நீ வாங்கி கொடுத்த நகை கடைக்காரர் வீட்டை காமி அப்படிங்கிற மாதிரி மச்சாங்காரன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அகல்யா வீட்டுக்கு வந்தாச்சு, அம்மாவும் வந்தாச்சு. இப்ப அகல்யாவோட அக்கா தேன்மொழி அழுதுகிட்டு இருக்காங்க. கார் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அங்க கட்டிக்க போறவரும் வந்திருக்காரு மாப்பிள்ளையும். இப்ப இங்க ஒரு பிளாஷ்பேக் அப்படியே போறாங்க. அன்னைக்கு கார் டிரைவ் கத்து கொடுக்கறதா சொல்லி நம்ம தேன்மொழி கிட்ட வண்டி கொடுத்துருப்பாரு நம்ம மாப்பிள்ள. அப்படி வரும்போது அங்க ரோட்ல போற ஒருத்தவனை அடிச்சு தூக்கிட்டாங்க. பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, ஆனா அவனுக்கு இப்ப மூச்சு பேச்சு எல்லாம் இறந்து போயிட்டான். அப்ப ஆப்போசிட்ல முன்னாடி போலீஸ்காரங்க ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாப்பிள்ளையும் தேன்மொழியும் சேர்ந்து அந்த பாடியை தூக்கி வண்டி பின்னாடி டிக்கில போட்டிருக்கிறத சொல்லிக்கிட்டாங்க. அதே சமயம் அந்த பாடி எங்க டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா போலீஸ்காரங்களும் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்ததால நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி நம்ம மாப்பிள்ளையும் கார் அங்கேயே விட்டுட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிருக்காங்க வீட்டுக்கு. சோ இந்த கதை எல்லாத்தையும் அக்கா கிட்டயும் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க படுத்த படுக்கையா இருக்க நம்ம பெரியவரோ அந்த பிபி பொம்மைய
அம்மி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் கல்யாணத்தை எப்படி பண்ண போறோம்னு தெரியாம அம்மாவும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா வெளியே போயிட்டு வரும்போது அங்க ஒரு மீன் கடைக்காரங்க உங்கள்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நான் அர்ஜென்ட் வேலையா போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம அகல்யாவை காமிக்கிறாங்க. அந்த நகை கடையில தானே வேலை பார்த்தாங்க. கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட என் அண்ணன் யாருக்கு நகை வாங்கணும்னா என் பேர்ல தான் வாங்கியிருக்கான், அதுக்கான அட்ரஸை எடுத்து கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அவர்கிட்ட பேசி அந்த பில்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டு அட்ரஸுக்கு போறாங்க. அதே சமயம் நம்ம மச்சாங்காரனும் அண்ணங்காரனும் சேர்ந்து அந்த வீட்டுல போயிட்டு அவங்களுக்கு தெரியாம அந்த நகை பில்லை நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்ப வீடு பூட்டி இருக்கிறதா சொல்றாங்க. ஆளுங்களை வச்சுதான் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி திருடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. போன 2 பேருமே டிவி எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. இன்னொரு பார்ட்டி ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற, நம்ம மாட்டிக்க போறோம்டா, பில் எடுக்க தானே வந்தோம்னு சொல்லி கேட்கும்போது வெளிச்சமும் டிவி சத்தமும் கேட்டாதான் இந்த வீட்டுல யாரும் இல்ல, ஆள் இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி ஐடியான்னு சொல்லிட்டு இவனுங்க பில்லு தேடுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இங்க பூட்டிட்டு போன ஆளு இப்ப வீட்டுக்குள்ள டிவி வெளிச்சம்லாம் நிறைய கேட்குது. அதே சமயம் மாடியில ஒருத்தவங்க போறதையும் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டு போலீஸுக்கு போன் அடிச்சிடறாரு. இப்ப நம்ம அகல்யாவை வீட்டுல போயிட்டு கதவு தட்டுறா. சார்னு சொல்லி கூப்பிடுறா. யாருமே இல்ல. ஆனா கதவு திறந்து இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போறா. இப்ப அவனோட ஆளு எல்லாம் உள்ள பில்லு தேடிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறா நம்ம அகல்யா. அப்போ நிறைய பில்லு இருக்கிறதால மச்சாங்காரர் இருக்காருல, அவருக்கு போன போட்டு இந்த மாதிரி நிறைய பில்லு இருக்கு, எந்த பில்லுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா படிச்சு பாடுறா, அதுல அகல்யான்னு இருக்க பில்லை மட்டும் தூக்கிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஏபிசிடி தெரிஞ்சா நான் ஏன்னா உங்ககிட்ட வேலை பார்க்க வந்தேன், எனக்கு தெரியாதுன்னு அப்படின்ற போது எல்லா பில்லையும் எடுத்துருவா, அதுல நகை கடை லோகோ ஏதாவது இருந்தா அந்த பில்லை மட்டும் எடுத்துருவான்னு. அதுக்கு முன்னாடியே தான் அந்த பில்லை கசக்கி வெளியே போட்டிருப்பான், இது இருக்காதுன்னு சொல்லிட்டா. சோ அந்த பில்லை நம்ம அகல்யா எடுத்துக்கிறாங்க. போட்ட இடத்துல வந்து தேடி பார்க்கறான், அதுவும் இல்லை. இப்போ போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவனுங்கள 2 பேத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம அகல்யாங்கிறது எஸ்கேப் ஆகி வராங்க. அகல்யா வரப்போ அம்மாவும் வெளியே தான் நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க, ஆட்டோவில் ரெடியா போயிடலாம்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ்காரங்களா பிடிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு அகல்யாவும் உள்ளதா இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அகல்யா அம்மாவை கூப்பிட்டு நீயே விட்டா போய் என்ன மாட்டி கொடுத்துருவ பழகுது, வா கிளம்பலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பில்லை எடுத்துட்டு வந்துட்டேன்னு நம்ம அம்மா கிட்ட காமிக்கிறாங்க அகல்யா. இப்போ அடுத்த நாள் நம்ம அண்ணங்காரனும் மச்சாங்காரனும் நம்ம அகல்யாவை தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அந்த டீலிங்ல அதுல மச்சாங்காரனும் இந்த மாதிரி நான் அந்த ஓனரை போய் பார்த்தேன், அவர் பில்லு என்கிட்ட கொடுத்துட்டு அந்த காரை நீங்களே எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த கூப்பன் இருக்கிறதால உனக்கு ஏதோ போனா போதுன்னு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துறோம், வாங்கிட்டு பேசாம பிரச்சனை பண்ணாம போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம அகல்யாவோ எவனா லூசு பையன் இருப்பான், அவங்ககிட்ட போய் இந்த கதையை சொல்லு, யாருன்னா 10 லட்ச காரை நீயே வச்சுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களா, உங்க ஆளுங்க போலீஸ்ட மாட்டுந்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பேர்ல கூப்பன் இருக்கு, எப்படி எனக்கு ஸ்டேஷன்ல பேசி அமௌண்ட் வாங்கி தரதா சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பில்லு அந்த ஓனருக்கே தெரியாம நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தது இவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம அகல்யாவை யாராவது ஒரு ஆள் செட் பண்ணி அவன் தான் ஓனர்ன்ற மாதிரி ஸ்டேஷன்ல போயிட்டு பேசுங்க, அந்த காரை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு பாருங்க, அந்த கார்ல எனக்கு பாதி பணம் கொடுத்துடணும், 5 லட்ச ரூபா கொடுத்துடணும், ஆளுக்கு பாதி அப்படி இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்னா அதை நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருக்காங்க. இப்ப அதே சமயம் ஸ்டேஷன்ல இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணவங்களை விசாரிக்கும் போது இந்த மாதிரி துரை தான் எடுத்துட்டு வர சொன்னாரு பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அகல்யாவோட அண்ணன் பேர் தான் துரை. எதுக்காகடான்னா இந்த காரோட பில்லு, அந்த பில்லு இருந்தா தான் கார் கொடுப்பேன்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, அதை திருடுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோ அந்த காரோட ஒரிஜினல் ஓனர் வர்ற வரைக்கும் இந்த கார் சம்பந்தமா எவன் வந்தாலும் தூக்கி உள்ள வையா, கார் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம துரை ஒரு ஆளை செட் பண்றாங்க. நம்ம கின்சிலின் கிட்ட ஏகப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லி பர்ஃபெக்டா போயிட்டு ஸ்டேஷன்ல நீ தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த காரை எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அவன் கையில ஒரு டூப்ளிகேட் பில்லையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கின்சிலின் அந்த காரெல்லாம் பாக்குறாரு. காரெல்லாம் உடஞ்சு கிடக்குது. அதே சமயம் டிக்கில ஏதோ நாத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஏட்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏட்டும் ஆமா ஏதோ ஸ்மெல் அடிக்குது, திறந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப அதுக்கு சாவி வேணும்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நம்ம கின்சிலின் உள்ள போறாரு. இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. ஆனா இன்ஸ்பெக்டரோ பில்லு குடியான்னு சொல்லி கேட்கறாங்க. அதே சமயம் பில்லெல்லாம் கொடுக்குறாங்க. பில்லெல்லாம் கொடுத்துட்டு அந்த கார் சாவி கொடுங்கய்யா, உடனே நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கார் யாரோ உடைச்சிருக்காங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டரோ இவங்கிட்ட காரை கொடுத்துட்டா நம்ம அகல்யா மேல இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு, அதனால அகல்யாவை நம்மளால அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப அகல்யாவுக்கு போன் பண்ணி காரை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்படி அகல்யா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி கார் ஓனர் வந்திருக்கான், நான் நினைச்சேன்னா இப்பவே அந்த கார் அவன் கையில கொடுத்துட்டு உனக்கு ஒன்னும் இல்லாத மாதிரி செய்ய முடியும், ஆனா அப்படி நான் கொடுக்க மாட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு சப்போர்ட்டா நான் ஏதாவது செய்யணும், அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும்னா நான் சொல்ற மாதிரி என் கூட கொஞ்ச நேரம் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அகல்யா கிட்ட சொல்றோம். அகல்யாவோ நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது உனக்கே தெரியும், அதுக்கப்புறம் நீயே முயற்சி முடிவு பண்ணிக்க அப்படின்னு. இப்ப நம்ம கின்ஸ்லி கிட்ட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப்லாம் எல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும். ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் 50 ரூபா கொடுத்தா வெளியவே கிடைக்கும், நீ நகை வாங்கினல அந்த நகையை ஃபர்ஸ்ட் எடுத்துருவா, அதை நான் பார்த்தாதான் உங்ககிட்ட கார் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இது என்ன புது கதையா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் நகையை நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போறாரு. இப்ப துரை அண்ணன் மச்சாங்காரன்ட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. அவன் திடீர்னு நகை கேட்பான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கின்ஸ்லினும் வேற என்ன பண்றது, நீங்க தான் ஒரு 10 சவர நகையை ரெடி பண்ணணும், ரெடி பண்ணாதான் நான் போய் அந்த காரை வாங்கிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அந்த கார்ல ஏதோ நாத்தடிக்குது, பழைய காரா
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம அகல்யாவும் அம்மாவும் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பின்னாடி டெட் பாடி இருக்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப அண்ணங்காரனும் மச்சாங்காரனும் சேர்ந்து நம்ம அகல்யா கிட்ட நீ ஒரு 5 சவரன் ரெடி பண்ணு, நான் ஒரு 5 சவரன் ரெடி பண்றேன், அந்த காரை வெளியே எடுத்துருவோம், எடுத்துட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம அகல்யாவால அவ்வளவு ஒருத்தர ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பாதிக்கு பாதி ஷேர் கேட்கறானா, நான் பாதி நீ பாதி தான் ரெடி பண்ணுவோம், பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருந்து 2 பேரும் கிளம்புறானுங்க, அண்ணனும் மச்சாங்காரன். இப்போ நம்ம அகல்யா அம்மா வந்து நம்ம கின்ஸ்லி கிட்ட அந்த கார்ல என்ன நடந்துச்சு அதாவது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அதை பத்தி நீ ஏன் கேட்கற, ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட தான் கேட்கணும்னு சொல்லி நம்ம அகல்யாவோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அகல்யா அம்மாவும் கின்ஸ்லி கிட்ட இது மாதிரி ஒரு கொலையை பண்ணி அதை டிக்கில வச்சிருக்கோம், யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நீ நல்லா கதை சொல்ற, உன் கதையை வச்சு நல்லா படமே எடுக்கலாம், உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கின்ஸ்லியில கொலை பண்ணாலாம் டிக்கிக்குள்ள போட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி அதை சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டுக்காக எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்களும் அம்மாவை திட்டுறாங்க, நீ என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அகல்யா ஒரு பக்கம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம துரையும் மச்சாங்காரனும் சில பணத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அகல்யாவில் எல்லா பணத்தையும் ரெடி பண்ண முடியல, சில பணத்தை ரெடி பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வாங்குறாங்க. அதே சமயம் அம்மா அகல்யாவோட அக்கா எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்றது பணத்துக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அப்பாக்காரு பாத்ரூம்ல வலிக்கல விட்டு கீழே விழுந்திருக்காங்க. அம்மா தான் தூக்கிட்டு போகும்போது கை தவறி கீழே விட்டுருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அழுதுகிட்டு இருக்காங்க அம்மாக்காரன். கூட இருக்க தான் 2 பொண்ணுங்களும் சமாதானப்படுத்துறாங்க, எதுவும் ஆகாது அப்படிங்கிற. ஆனா இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அகல்யாவோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புறாங்க. இப்ப அனுப்புன அடுத்த செகண்ட் 1 லட்ச ரூபா கிரெடிட் ஆகுது. என்ன ஏதுன்னு சொல்லி அம்மா கிட்ட விசாரிக்கும் போது, உங்க அப்பனை நான் வேணுமனே தான் பாத்ரூம்ல கீழே போட்டேன், அவனோட ஒரு பக்க கிட்னியை நான் வித்துட்டேன், அதுல வந்த 1 லட்ச ரூபாய் தான் அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி அகல்யா கிட்ட அம்மா சொல்றாங்க. இது கேட்ட அகல்யா, என்னம்மா இப்படி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவனை கட்டிக்கிட்டு அவன் குடிச்சிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான், படுத்த படிக்கா இருந்துக்கிட்டு அவனுக்கு ஆயிலேருந்து எல்லாத்தையும் நான் கழுவிட்டு இருக்குன்னு கஷ்டப்படணும், அவனால இருந்தும் புண்ணியம் இல்லை, இப்ப இல்லாத போதாவது அவனை பயன்படுத்தி 1 லட்ச ரூபாவது வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தேன்மொழியும் அம்மா கிட்ட கிட்னி மட்டும் இல்ல இதயம் மூளை இதெல்லாம் வித்தா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அகல்யா அங்கிருந்து உள்ள ஓடுறாங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி. அம்மாவோ விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருப்போம் சொல்லி தடுக்கலான்னு போவாங்க. ஆனா அகல்யா ஒரு டீலிங் பேசியிருக்காங்க, கிட்னி விற்கிற விலைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு டீலிங் பேசியிருக்கேன், நான் 3 லட்ச ரூபாய்க்கு டீலிங் பேசியிருக்கேன், இப்ப எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபாய் கிடைச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மாவோ நான் கல்லஞ்சிக்காரி தான், ஆனா உங்களை விட மோசக்காரி கிடையாதுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம இன்ஸ்பெக்டர் அகல்யாக்கு நிறைய தடவை போன் பண்ணியிருக்காரு, அந்த போனை எடுக்கலையா, என் கூட வா அப்படிங்கிற மாதிரி அகல்யாவை சொல்றாங்க. இப்ப நீ கொடுத்த 1 லட்ச ரூபாவும் நம்ம அகல்யா திரும்ப போலீஸ்கார்ட்ட கொடுத்துறாங்க. கொடுத்தது அடுத்த நிமிஷம் நம்ம போலீஸ்காரர், அப்ப நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த தெருவில் வச்சு நான் அசிங்கப்படுத்துறோம், எப்படி வந்து அப்படியே ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம போலீஸ்காரும் முறைச்சிட்டாங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, 10 சவர நகையை வாங்கி அனுப்பி விடுறாங்க நம்ம கின்சிலின் கிட்ட. இப்ப உள்ள போன கின்சிலின் அங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. போலீஸ்காரங்க கின்சிலியா டே இவங்க யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, நகையை பார்த்துட்டீங்களா, கார் சாவி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கார் சாவி எல்லாம் கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இங்க உட்கார சொல்லி கண்ணத்துல அடிக்கிறாங்க. யாரா நீ, இவங்க தான்டா ஒரிஜினல் ஓனர், இவங்களே தெரியாதுன்ற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கையில நகை இருக்கு, மேனேஜரும் அங்க வந்திருக்காரு, நகை கடை மேனேஜர். அவர்கிட்ட இவன் எடுத்துட்டு வந்த நகையை கொடுக்கும்போது இது இல்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அங்க வந்த ஓனர் கிட்ட கார் சாவி கொடுத்து எடுத்துட்டு போக சொல்றாங்க. வெளியே நம்ம ஹீரோயின் அண்ணன் மச்சாங்காரன் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கார் வெளியே போறதையும் பாக்குறாங்க. மச்சாங்காரன் அங்க இருக்கிற உள்ள இருக்க போலீஸ் போன் போட்டு விஷயத்தை கேட்கும்போது, இந்த மாதிரி ஆள் மாட்டிக்கிட்டான், காரோட ஒரிஜினல் ஓனர் வந்து காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சொல்லி மச்சாங்காரன் அகல்யாவோட அண்ணன் கிட்ட நீ என் தங்கச்சி நல்லா பார்த்து பண்ணி எனக்கு தெரியும், அவன் கதையை முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன், ஏன்னா மொத்த பணமும் நம்ம இதுல போட்டோம், அது வந்தாதான் நம்மளால எடுக்க முடியும், அதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாரு மச்சாங்காரன். அப்படி போய் பிளாக் பண்ணும்போது உள்ள ஒக்கட்டும் உட்காந்துருக்கான், அவனை பிடிச்சி அடிக்க வராரு. அங்கேயும் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு வந்து இவன் என்னை பிடிச்சி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து மச்சாங்காரனையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அதே சமயம் அந்த காரோட ஒரிஜினல் ஓனர் பரிசு கீழே விழுந்திருக்கும். இப்ப அதை போலீஸ்காரர் எடுத்து பார்க்கும்போது அதுல வேற பேர் இருக்கும், அவன் சொன்னது வேற பேரா மாறி இருக்கும். இப்ப அவனை அடிச்சு கேட்கும்போது எதுவா இருந்தாலும் காருக்குள்ள இருக்காங்க, அவங்கள கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். காருக்குள்ள வந்து பார்த்தா நம்ம அகல்யா உட்காந்துருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் நடக்குது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது நம்ம அகல்யா போல இப்ப ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் நம்ம அகல்யாவே இந்த மாதிரி டூப்ளிகேட்டா ஒரு ஆளை ரெடி பண்ணி அந்த காரை விலை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப முடிவு பண்ணும்போது போலீஸ்காரோ நம்ம அகல்யாவை நீ என் கூட வந்து இருக்கணும் தனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதனால அகல்யாவும் அந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்துட்டு லாட்ஜுக்கு போறாங்க, தப்பா நடக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு நம்ம அகல்யாவும் ஒத்துக்கிறாங்க. இப்ப ஒண்ணு மண்ணமா இருக்கலாம் முடிவு பண்ணும்போது நம்ம அகல்யா கொஞ்சம் இருங்க சார், இப்படி நீங்க என்கிட்ட நடக்கும்போது நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் கூட படுக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும், என்னால குற்ற உணர்ச்சியில வாழ முடியாது, அதனால என்ன ரேப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது ரேப்பா அப்படின்ட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னா நம்ம அகல்யா எவ்வளவோ போராடுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் அம்மாவுக்கும் நம்ம அக்கா தேன்மொழிக்கு தெரிஞ்சிருது, இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் இருக்காங்க. அங்க தெரிய நம்ம அம்மாவும் அக்காவும் போறாங்க. நம்ம அகல்யா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி வெளியே வந்துட்டு இருக்கான். அம்மா பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரனை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, அவனா அவ்வளவு சீனு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு அகல்யா ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. இப்ப போலீஸ்காரன் தாங்கிட்ட தப்பா நடக்கணும் பல தடவை கேட்டதும் முயற்சி பண்ணதும் நம்ம அகல்யாவுக்கு தெரியும். சோ போலீஸ்காரனை பழி வாங்குறதுக்காக ஸ்டேஷன்ல இருக்கும்போது அவளோட மொபைல் கேமரா மூலமா எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கா. லாட்ஜில வந்தது நம்ம போலீஸ்காரன் தாங்கிட்ட தப்பா நடந்துகிட்டது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வச்சிருக்கா. எடுத்து வச்சுட்டு போலீஸ்காரங்கிட்ட நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட, அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, நாளைக்கு இதெல்லாம் நான் பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்தனா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. பெண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சடா உனக்கு. பஸ்ல போகும்போது ரோட்ல போகும்போது வேலை பார்க்குற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் எத்தனை பேர்த்த பார்த்திருப்போம், உன்ன மாதிரி எத்தனை கேவலமான ஈத்திரைகளை பார்த்துப்போம். சாதாரண பொண்ணு இவளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சல, இனிமே என்ன ஆகும் சொல்லி உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அகல்யாவும் சொல்றாங்க. இப்போ 1 மணி நேரத்துல அந்த காரு நகை எல்லாமே என் கையில இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இது பிரஸ்ஸுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த காரை அகல்யா கிட்ட கொடுக்க சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா இப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி அந்த கார்ல ஏதோ நாத்தடிக்க சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஏதாவது இருந்ததுனாக்கா அப்படியே அவளை லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் அங்க இருக்க ஒரு ஏட்டும் போயிட்டு செக் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாமே நியூஸ்ல வந்து இப்ப கடைசியா டிக்கியை ஓபன் பண்ணலாம் சொல்லி ஒரு ஏட்டு ஓபன் பண்றாரு. ஆனா இப்ப இன்ஸ்பெக்டரே வேலை விட்டு போறாரு, இனிமே செக் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடறான். இப்ப நம்ம அகல்யா அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த டிக்கில என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பண்றாங்க. ஆனா இப்ப டிக்கிக்குள்ள எதுவுமே இல்ல, பழைய சாப்பாடு மட்டும்தான் அழுகி போய் கிடக்குது. அதுதான் அவ்வளவு நாளா நாத்தெடுக்கு. அப்போ போனா எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம தேன்மொழி நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மாவும் நம்பல. சரி சொல்லி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம அகல்யாவோட அண்ணன் வராரு. நடந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறாரு. அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு என்னை ஏமாத்திருக்கா, அவ கர்ப்பமா இருக்கிறா சொல்லி என்கிட்ட போய் சொல்லி தான் நடந்திருக்கா, இந்த கார் வாங்குறதுக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருக்கும் போது அங்க நம்ம போலீஸ்காரன் அவங்க ஆளுங்கள்லாம் வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்ப தூக்கிட்டு போற இடத்துல பயங்கரமான அடிதடிலாம் நடக்குது. நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுறாங்க. அக்காவை தான் அகல்யா முன்னாடியே கற்பழிக்குன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப ஒரு கட்டத்துல நம்ம அகல்யாவை கட்டதெல்லாம் அவுத்துட்டு வந்து நம்ம போலீஸ்காரரை பயங்கரமா அடின்னு அடிக்கிறார். ஒரு ரூம்ல கதவை அடைச்சு உள்ள போட்டு நம்ம ஹீரோயின் அம்மா தங்கச்சி எல்லாமே சேர்ந்து அடிக்கிறாங்க 3 பேருமே. இப்ப அவனுங்க ஆளுங்க போலீஸ்காரங்களோட ஆளுங்களா அந்த கதவை தட்டும்போது அம்மாவை விட்டு பல ரேஞ்சுக்கு கத்த சொல்றாங்க நம்ம அகல்யா. இப்போ போலீஸ்காரான ஆளுங்களோ இவன் போலீஸ்காரன் ஒரு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டான், இவன் அப்படிதான் இப்போ 3 பொண்ணையும் வச்சு செய்யறான் போல இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம போலீஸ்காரன் கதையை இங்க முடிச்சிடறாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வராங்க. இப்ப அங்க ஒரு மீன்கார பொம்பளை திரும்ப நம்ம அம்மா கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன தாண்டி உன் பிரச்சனை சொல்லி தொலைன்னு சொல்லுது. அன்னைக்கு கட்டிக்க போற மாப்பிளையும் உன் பொண்ணு வந்து காரை நிப்பாட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த கார்ல இருந்து ஒருத்தவன் இறங்கி வந்தான், அவன் ஏதோ திருடன் நினைச்சிட்டு இருந்தான். சோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க எங்க காது கொடுத்து கூட கேட்காம போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சிடென்ட் ஆனவன் செத்து போகல, மயக்கத்துல இருந்திருக்கான். அது தெரியாம இவங்க டிக்கில போட்டிருக்காங்க. அவனும் தப்பிச்சு போயிருக்கான். இப்ப இந்த கதையை கேட்டு ஃபேமிலியே ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம தேன்மொழியை கட்டிக்க போற மாப்பிளையும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு ஒரிஜினல் ஓனர்ட்டே சொல்லி கொடுத்துறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம், அடுத்தவங்க பணம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோனி ஃபேமிலியே எங்க வராங்க. அண்ணன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.